ரசிகர்களே, அழகான நமது நாதகுப்பம் கிராமத்திலே அழகான இந்நாள் நம்மோடு வாழ்ந்து மக்களோடு பேசி சிரித்து நம்ம எல்லாம் ஆழா துறைகளில் ஆழ்த்தி சென்ற கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவர்கள், அதாவது கொடைவள்ளலாக இருந்தக்கூடிய கண்ணனும் இப்பேற்பட்ட நிஜ உண்மையிலே வாழ்ந்ததாக சரித்திரம் கிடையாது. அழகாக இந்த மண்ணிலே பிறந்த அவர் இறந்து அவரது உடல் தகனம் செய்யும் பொழுது பகவான் கருடனாக மேலே வட்டமிட்டுக் கொண்டிருந்ததாம். கேப்டன் செல்லும் பொழுது அவர் சபத்துக்கு மேலே கருடனமானது மேலே வட்டமிட்டு கொண்டிருந்ததாம். இப்பேற்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் பாரத கதையிலே அர்ஜுன பெருமான் தவநிலை செல்லும் மேலே 90 அடி கம்பமதில் செப்பு ஊசி நாட்டி சிவமே சிவமே என்று ஒரு காலிலே நின்று அந்த சிவனை துதிக்கும் பொழுது தமது மாமனாக விளங்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன் கண்ணனாக அவதார மூர்த்தியாக மேலே கருடனாக பறந்து கொண்டிருந்தாராம். அப்படி வாழ்வாங்கு புண்ணியங்கள் செய்த ஐயா கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவர்கள் இந்த மண் உலகை விட்டு விண்ணுலகை சென்ற அவருக்கு தெய்வங்கள் நின்று அழகாக கருடனாக செயலாற்றிய இந்த நாள் முதல் ஆண்டு இந்த நினைவு நாளை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பாக மேல்மலையனூர் ஒன்றிய செயலாளர், மேல்மலையனூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர், மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஐயா முத்துசாமி என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள், ஐயா முத்துசாமி என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள், இதோ அவர் ஆன்மா சாந்தியடையே எங்கள் கலைதேவி நாடக மன்றத்தில் ஆசிரியராக இருக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போட்டு சிறப்பிக்கிறார்கள். கரங்களை தட்டி உற்சாகிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து கலைதேவி நாடக மன்றத்தின் ஆணிவராக திகழக்கூடிய உங்களையெல்லாம் காமெடியில் ஆற்றிக் கொண்டிருக்கின்ற காமெடி ஜாம்புவான் அருமை தம்பி விக்கி என்ற விக்னேஸ்வர் பாராட்டி நம்முடைய தாரகுப்பம் கிராம தொண்டர்களின் சார்பாக அருமை தம்பி விக்கிக்கு பொன்னாடி அறிவிக்கப்படுகிறது. அடுத்ததாக சோக கனலாக இருக்கக்கூடிய அருமை உள்ளம் கொண்ட எங்கள் கலைதேவி நாடக மன்றத்தில் சிறப்பாக நடிக்கக்கூடிய அச்சரப்பாக்கம் அடுத்த திருமுக்காடு கிராமத்தைச் சேர்ந்த அபி என்று சொல்லக்கூடிய அருமை தம்பியை பாராட்டி அடுத்ததாக இந்த அழகான வேளையிலே ஒருவர் புகழை பேச வேண்டும். இந்த கலைதேவி நாடக மன்றத்தில் எங்கள் 15 குடும்பத்தங்களை வாழ வைத்து உள்ள அன்பு உள்ளம் ராமாயணம், மகாபாரதம், ஹரிச்சந்திரா, கொடுக்க முடியாது.
முடியாத இந்த குருடன் உன்னை எப்படியம்மா காப்பாற்ற முடியும் சக்கா? என்ன சுகம்? இப்படிப்பட்ட சுகத்தை நான் அனுபவித்ததே கிடையாது. போறா ஒரு சான்ஸ் சுகத்தை அடைந்து விட்டேன். இப்பதான் குளிக்க போறா பாவங்க யாரு பத்த போனோம் வந்த வேலை முடிஞ்சு அண்ணனுடைய தாகத்தை தீர்க்க தண்ணீர் கொண்டு வர சென்றாயே அப்பா. என்னம்மா நடந்தது? என்னம்மா நடந்தது? கண்ணை திறந்து பாருமா, அண்ணனை பாருமா, தங்கச்சி அண்ணனை பாருமா, அண்ணனை பாருமா. தனக்கு நடந்தது தெரியலையே அம்மா. இந்த அண்ணனுடைய தாகத்தை தீர்க்க தண்ணீர் கொண்டு வர சொன்னாலே இப்படி பைத்தியமாக அழைக்கின்றானே. தங்கச்சி என்னம்மா நடந்தது? தங்கச்சி ஆண்டவா, ஏழை மக வீட்டுக்குள்ள இளம் திரையா வந்தவளே, வாழையடி வாழையாக வள
யாரும் இல்லை. ஆண்டவனும் நானும் இங்கே அண்ணன் தம்பி போல புள்ள, அவனுக்கு நம்மை போல அப்பா அம்மா யாரும் இல்லை. ஓடுனது ஒருத்தருக்கு சொந்தமில்லை அம்மா. ஓடுனது ஒருத்தருக்கும் சொந்தமில்லை அம்மா. அந்த ஓட்டக்கூற வீட்டுக்கார் சொந்தமெல்லாம் சும்மா. அந்த ஓட்டக்கூற வீட்டுக்கார் சொந்தமெல்லாம் சும்மா. அதுக்கு பக்கம் அதுக்கு பக்கம் அதுக்கு அடவா யாரோ வச்சாதென்ன அங்கே மண்ண எங்க பாரம்மா தாயாரி தந்தையாரி கூறம்மா. உனக்கு என்னம்மா நடந்தது? என் தங்கச்சி பைத்தியமாக அழைக்கின்றாளே அம்மா. வாலிபத்தின் கடனை தீர்க்க தாலி ஒண்ணு அப்பன் தந்தா. வாலிப்பட்ட கடனை தீர்க்க தாயால் அம்மா கத்து போட்டா. தங்கச்சி வாலிபத்தின் கடனை தீர்க்க தாலி ஒரு அப்ப தந்தா. வாலிப்பட்ட கடனை தீர்க்க தாயார் என்ன பெத்து போட்டா. வாலிபத்தின் கடனை தீர்க்க தாலி ஒண்ணு அப்பன் தந்தா. வாலிப்பட்ட கடனை தீர்க்க தாயார் நம்ம பெத்து போட்டா. நம்ம சுமக்கும் பூமி ஒரு கணக்கு போட்டு இருக்கு. தங்கச்சி நம்ம சுமக்கும் பூமி ஒரு கணக்கு போட்டு இருக்கு. நாளை வாங்கும் வரவுக்கு இன்று நம்மை சுமக்குது. நாளை வாங்கும் வரவுக்கு இன்று நம்மை சுமக்குது. அதுக்கு பக்கம் அது துறைக்கிற முத்துக்கு பக்கம் யாரோ வச்சாதென்ன அது நம்பி இருக்கிற மண்ண. ஆளாக வந்தவரும் பாருமா. தாயாரு தந்தையாரு கூறம்மா. ஐயோ ஆண்டவா. இவா இருக்கென்று தெரியாத இந்த அண்ணனுக்கு தண்ணி தாகத்தை தீர்க்க தண்ணீர் கொண்டு வர சென்ற என் தங்கைக்கு என்ன ஆனது தெரியலையே அம்மா. என் தங்கச்சி பைத்தியமாக அழைகின்றாளே. இந்த ஏழைகளுக்கு பாதுகாப்பே கிடையாதா? இந்த ஏழைகளுக்கு பாதுகாப்பே கிடையாதா? ஐயா ஐயா கேப்டன் ஐயா, நீங்கள் மட்டும் உயிரோடு இருந்தால் இந்த ஏழைக்கு இந்த நிலைமைக்கு ஆளாகி இருக்குமா? என் தங்கச்சி பைத்தியமாக அழைகின்றாளே. அந்த பைத்தியத்துக்கு காரணம் யார் என்று தெரியவில்லையே ஐயா. அம்மா தங்கச்சி நீ எங்கம்மா இருக்க? என் தங்கச்சி பைத்தியமாக அழைகின்றாளே அம்மா. அம்மா வாங்கி வந்தே ஒரு வாழை மரம். வந்த பெண்ணே அது தாழ மரம். அடவா வாங்கி வந்தேன் ஒரு வாழை மரம். அதை வந்த பெண்ணே அது தாழை மரம். வாங்கி வந்தேன் அடவா. ஐயா கேப்டன் ஐயா. வாங்கி வந்தே ஒரு வாழை மரம். வந்த பெண்ணே அது தாழ மரம்.
இல்லாம வாழ்வே பாழானதே. வாய் போட்டு வச்சிருக்க நீயும் இல்லாம வாழும் பாழானதே. மேல கொஞ்சம் இல்லவா கண்ணம்மா உறங்கி நானானதே. அன்று சொன்ன வார்த்தை பொய் இல்லை தானே, இன்று சொன்ன வார்த்தை நீ இல்லை தானே. கனவா இல்லையது நினைவா, வெண்ணிலவு இருக்கும் போது இருளோடு வாழ்கவா. வந்து வரும் எங்கம்மா இருக்கு? பொம்பளைங்க கண்ணீர் விட்டா ஊர் தாங்காது, உலகே இருந்தாகுமே. பொம்பளைங்க ஊர் தாங்காது, உலகம் இரண்டாகுமே. ஆம்பளைங்க கண்ணீர் விட்டா யாரு கேட்பாக, இல்லை அனுதாபமே. கார்த்திகை போனா மழை இல்லை தானே, கார்த்திகை போனா மழை இல்லை தானே. இல்லை இது இரும்பா, இல்லை இது இரும்பா, வெண்ணிலவை இருக்கும் போது இருளோடு வாழ்கவா. வந்தே ஒரு வாழை மரம், அது வந்தே அது தாழ மரம். தங்கச்சி முத்தழகு எங்கம்மா இருக்கு? அண்ணா அல்லாதீங்க, அண்ணாடு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாயா அம்மா? ஏய், யார் உங்களுக்கு அடுத்தது? நல்லா தானே இருந்த? உன்னை யாருக்கு அடுத்தது? சரி, இவன் தான் என்னை கெடுத்த. ஐயோ இது பார்வையும் தெரியாதடி ஒரு பெண்ணை கெடுத்து. அம்மா முத்தழகு, நான் அண்ணம்மா, நான் அண்ணம்மா. ஐயோ அந்தமா என் தங்கச்சி என்னானது தெரியலையே, என் தங்கச்சி என்னானது தெரியலையே ஆண்டவா. நாட்டு மன்னராண்டு அழைத்து சென்று ஐயா இப்படிப்பட்ட தவறை செய்யலாமா? செய்யலாமா? ஐயா எங்க வீட்டுக்காரி தான். ஐயா அவன் என் தங்கச்சி ஐயா, என் தங்கச்சி முத்தழகி ஐயா, முத்தழகி ஐயா. ஐயா ஏன் பணம் பட்டு இந்த ஒரு வேஷம் தான் உனக்கு பொருத்தமா? பைத்தியம். ஐயா நாங்கள் சாதாரண ஏழை கிடையாது ஐயா, நாங்கள் சாதாரண ஏழை கிடையாது. நான் ஒரு நாட்டின் இளவரசன் ஐயா, ஒரு நாட்டின் இளவரசன். சொல்றான். ஒரு நாட்டின் இளவரசரா? ஆமா ஐயா. ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசர். ஆமா ஐயா. நான் திருப்பி அவ துணி வச்சுக்கலாம். ஐயா ஒரு நாட்டை ஆள வேண்டிய இளவரசன் இரு கண்களும் தெரியாமல் அனாதையாக நடு காற்றிற்கு வந்துவிட்டேனே. எந்த நாடு? என்ன காரணம் என்று கேட்கின்றீர்கள் ஐயா? என்னையா செய்வது? விதி என்னுடைய வாழ்க்கையில் விளையாடி விட்டது ஐயா, விளையாடி விட்டது. நான் எந்த நாடு தெரியுமா? சத்தியம் தவறாது சத்தியபுரி நாடு ஐயா, என்னுடைய நாடு. சத்தியமை ஜெயமென்று இருக்கக்கூடிய சத்தியபுரி நாடா? ஆமா ஐயா. அந்த சத்தியபுரி நாட்டில் என்னுடைய தந்தை சத்திய சில மன்னனுக்கும் தாய் சத்தியாவதி அம்மையாருக்கும் 3 செல்வ
செல்வங்கள் பிறந்தோம் ஐயா? 3 குழந்தைகளாக பிறந்து 3 குழந்தைகளாக பிறந்தோம். அதில் 2 ஆண் செல்வம், 1 பெண் செல்வம். என்னுடைய அண்ணன் பெயரோ மாறன், மாறன். இளையவன் என் பெயரோ முத்து ஐயா. முத்து. இப்படி ஒரே தங்கை, ஒப்பற்ற தங்கை முத்தழகி ஐயா. ஐயா தங்கச்சி முத்தழகி ஐயா. ஏய் போடா துபாக்கூது. ஐயா என் பேரு முத்து இல்ல, என் பேர் சிம்ரன். செருப்பாளி. இந்த சத்தியவரி நாட்டிலே சத்தியசீல மன்னனுக்கும்